நாம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்ன வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் துதிப்போமா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அவருடைய வார்த்தை கிருபையுள்ள வார்த்தையாய் வல்லமையுள்ள வார்த்தையாய் இந்த காலை வேளையில் என்ன நோக்கத்துக்காய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வார்த்தையாய் அமையும்படிக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய சமூகத்திலே உம்மை துதிக்கும்படி, உம்முடைய நாமத்தை ஆண்டவரை கனப்படுத்தும்படி, மகிமைப்படுத்தும்படி, உயர்த்தும்படி எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி, உம்முடைய திட்டத்தை ஆண்டவரை நிறைவேற்றும்படி எங்களை கொண்டு வந்து இருக்கிறீர். என்னோடு எங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைவடுவீராக. மகிமையுள்ள பிரசன்னத்தினால் நிரப்பும்படியா நாங்கள் செபித்து எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் வேத்திருந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி உங்களை நான் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை நாம் அநேக முறை நாம் கேட்டிருக்கிறோம். மனப்பாடமாய் கூட நாம் என்ன பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. யாரை தந்தருளினார்? அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையிலே தேவன் தம்முடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட ஆதாமோடு கூட, அந்த ஆதாமின் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஏவாளோடு கூட ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்து அவருடைய அன்பையும் அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் அவளோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட்டு அவர்களை பலப்படுத்தி கொண்டு வந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தபோது இந்த ஆதாமும் இந்த ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இன்னொரு நபர், 3வது நபர் அங்கே உள்ளே வந்து அவருடைய சத்தத்தை இந்த ஏவாள் கேட்கும்படி செய்து, அந்த ஏவாளின் மூலமாய் ஆதாம் கேட்டு ஆதாமும் ஏவாளும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினாலே தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் அவர்களை பலப்படுத்தி கொண்டிருந்தது. அவர்களை சுற்றிலும் மகிமை மூடி கொண்டிருந்தது. அவர்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். தாங்கள் நிர்வாணிகளாய் இருந்த போதும் அந்த நிர்வாணத்தை அவர்கள் காணாதபடி அந்த மகிமை அவர்களை மறைத்து கொண்டிருந்தது. என்றைக்கு 3வது நபருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்களோ அப்பொழுதே அவர்களை மூடியிருந்த மகிமை அவர்களை விட்டு விலகினது. அவர்கள் மூடியிருந்த தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகினது. தேவனுடைய வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டானது. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறதை ஒரு நாளும் அவர் நிறுத்தவில்லை. நம்மோடு கூட உறவாட வேண்டும் என்கிற வாஞ்சியும் விருப்பமும் அவருக்கு நித்திய காலமாய் அவருடைய இருதயத்திலே வைத்திருந்ததான மேன்மையான மகிமையான திட்டம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதின் நோக்கம் என்ன தெரியுமா? என்றைக்கு தேவ சத்தத்தை கேட்காதபடிக்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு 3வது நபருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்களோ அப்பொழுதே அவர்கள் மேலே இருந்து அவருடைய சாயல் விலகினது, மகிமை விலகினது. அவர்களுக்குள்ளாய் இருந்த தேவ திட்டம் விலகினது. அவர்களுக்குள்ளாய் இருந்த தேவ சித்தம் விலகினது. அவர்கள் நிர்வாணிகள் என்கிறதை அறியும்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்றைக்கு 3வது நபருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமோ அப்பொழுதே நமக்குள் இருக்கிற மகிமை, நமக்குள் இருக்கிற தேவ திட்டம், நமக்குள் இருக்கிற தேவ சித்தம் நம்மை விட்டு தானாய் விலகுகிறது. எப்படி இருந்துக்கு யோசித்து பாருங்க. ஒரு நாள் மாலை வேளையில்
பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் ஆதாமோடு கூட ஏவாளோடு கூட உலாவ வரும்போது, பேச வரும்போது, அன்றைக்கு ஆதாம் அவரை வரவேற்கவில்லை, ஏவாள் அவளை வரவேற்கவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்முடைய பெயரை சொல்லி கேட்க, நீ எங்கப்பா இருக்கிற? உனக்காக உருவாக்கப்பட்ட, உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு என்னுடைய சாயலிலே உருவாக்கின உன்னை நான் ஒவ்வொரு நாளும் காண வேண்டும் என்று வாஞ்சியாய் வருகிறேன். ஆனால் இப்பொழுதோ நீ இல்லை, எங்கே இருக்கிறாய்? இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள், ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மை பலப்படுத்தின அந்த பலன் எங்கே? இந்த கால வேளையில் ஆவியான நம்மை பார்த்து கேட்கிற, நீ எங்கப்பா இருக்கிற? இந்த 25 நாட்களும் இந்த மாதத்துல நான் முன்னோடு கூட இருந்தேன். இந்த ஆண்டின் ஆரம்பம் முதற்கொண்டு இந்த நாள் வரை நான் முன்னோடு கூட இருந்தேன். நீ எங்கே இருக்கிறாய்? நீ பெற்ற அபிஷேகம் எங்கே இருக்கிறது? நீ பெற்ற தரிசனம் எங்கே இருக்கிறது? உனக்குள்ள நான் வைத்த என்னுடைய மேன்மையான மகிமையான திட்டங்கள் எங்கே? அவைகள் இன்னும் நிறைவேறக்கூடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பாவமோ அல்லது தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த கீழ்ப்படியாமையோ நம்மையும் தேவனையும் விட்டு பிரிக்கிற ஒரு நிலைமையிலே இருக்கிறதா என்பதை இந்த காலவெளியில் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது உண்மைதான். ஏறக்குறைய இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாய் பல தீர்க்கதரிசிகள் உரைத்த வாக்குத்தத்தம், ஒருவர் வருவார், நமக்கு ஒரு பாலகன். வாசிங்க, சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம் மனப்பாடமா. அவர் நாமம் அதிசயம், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இது மட்டும் இல்லை, நிறைய காரியங்களை தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனமாய் உரைத்தார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதெல்லாம் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் இந்த காலத்திலே வருவாரா, இந்த காலத்திலே மேசியா வருவாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஜனங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு அனுப்ப காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. அவர் நம்மேல் வைத்த இரக்கம், அவர் நம்மேல் வைத்த தயவு. அன்றைக்கு ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக நம்மிலே விலக்கப்பட்ட அந்த மகிமையை, நம்மிலே விலக்கப்பட்ட அந்த சாயலை மீண்டும் தேவனாகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் நாம் ஒவ்வொருவரும் அந்த சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. வேற யாரையும் அவர் தேர்ந்தெடுக்கல, தூதர்களை அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பல. தம்முடைய சாயலிலே உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இழந்து போன ஆதாமினாலே இழந்து போன இந்த மகிமையை, ஆதாமினால் இழந்து போன இந்த மேன்மையான அதிகாரத்தை மீண்டுமாக தம்முடைய சாயலை உடைய அந்த மனிதனுக்கும் மனுஷிக்கும் கொடுக்கும்படிக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பூமியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வருஷா வருஷம் பர்த்டே வரும்போது என்ன பண்ணுறோம்? கேக்க வெட்டுறோம், அதில் கேண்டலை கொளுத்தி எத்தனை வருஷன்றது எழுதுகிறோம். ஆனால் இயேசுவுக்கு அந்த மாதிரி செய்யவே முடியாது. முடியுமா? இந்த பூமிக்கு வந்தது 2000 வருஷத்துக்கு முன்னால், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அல்லேலூயா. ஆபிரகாமை அவருடைய கண்கள் கண்டது, மோசே அவருடைய கண்கள் கண்டது, தாவீது அவருடைய கண்கள் கண்டது, பரிசுத்தவான்களை அவருடைய கண்கள் கண்டது. உங்களையும் என்னையும் இந்த தலைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவருடைய கண்கள் கண்டது. இனி வரப்போகிற தலைமுறைகளையும் அவருடைய கண்கள் கண்டது. இதுதான் கர்த்தர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நம்மை எப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறார்னா, பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இந்த வாட்சு போல பல ஆயிரக்கணக்கான வாட்சுகளை உண்டு பண்ணலாம். ஆனால் உங்களை என்ன போல பல ஆயிரங்களை உண்டு பண்ணவே முடியாது. இந்த உலகத்தில் உங்களை உண்டாக்கின உங்களை போல உலகத்தில் ஒருவருமே இல்லை. கரங்களை தட்டி கத்த கனப்படுத்துங்களேன். அப்போ தேவன் அந்த சாயலை மீண்டும் நமக்கு தரும்படிக்கு ஒவ்வொருவரையும் உருவாக்க அவர் நேரம் எடுத்துக் கொள்ளுகிறார். ஆமென். இது வித்தியாசமான ஒரு காரியம். ஆமென். இது ஒரு விசேஷமான ஒரு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உண்டாக்க நேரத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஏன் உங்களையும் என்னையும் உருவாக்க அவர் நேரம் எடுக்கிறார் என்றால், இந்த பூமியிலே நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். அல்லேலூயா. விசேஷமான ஒரு அபிஷேகத்தை நம்மேலே வைத்திருக்கிறார். விசேஷமான கிருபையை நம்மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டர் முத்து போல இந்த உலகத்தில் ஆராதிக்க ஒருவராலும் கூடாது. சத்தமா சொல்லுங்களேன். கெவினை போல கர்த்தரை ஆராதிக்க ஒருவராலும் முடியாது. ஒவ்வொருவருடைய ஆராதனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கு வித்தியாசமான விசேஷமான அபிஷேகத்தை, தரிசனத்தை, கிருபைகளை, வரங்களை, வல்லமைகளை தேவன் கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே அவரை நாம் மாத்திரம் ஆராதிக்க வேண்டும், அவருக்கு மாத்திரம் கனத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை மாத்திரம் நாம் கேட்க வேண்டும். வேற யாருடைய சத்தத்தையும் கேட்காதீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் சத்தம் எனக்கு இருந்தா போதும், அவருடைய பிரசன்னம் இருந்தா போதும். அல்லேலூயா. மனுஷன் செய்ய முடியாததை தேவ பிரசன்னம் செய்ய முடியும். கரங்களை தட்டி கத்த கனப்படுத்துங்களேன். மனிதனுடைய வார்த்தைகள் செய்யக்கூடாததை தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும். இதுவரையில் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத காரியங்கள் இருக்குமானால் இன்னும் இந்த ஒரு சில நாட்களிலே அந்த காரியங்களை நடத்தி முடிக்க என் தேவனாலே கூடும். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் அவருடைய பிரசன்னம். வேற எதையும் நம்ம பார்க்க வரல. தாவீது சொல்லுகிறான், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற, ஏன்னா அந்த பிரசன்னத்தை அவன் அனுபவித்ததுனால சொல்றான், அவருடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. அவரை நான் ஆராதிக்க விரும்புகிறேன், அவரை தொழுது கொள்ள விரும்புகிறேன், அவரோடு கூட வரவாட விரும்புகிறேன். இழந்து போன இந்த மகிமையை, இழந்து போன இந்த வல்லமையை, இழந்து போன இந்த தரிசனத்தை, இழந்து போன எல்லா விதமான உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படிக்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் உரைத்த காரியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே நிறைவேறினது. அநேகருடைய கண்களிலே, அநேகருடைய செவிகளிலே உன்னதமான தேவனுடைய பிறப்பை குறித்த ஒரு வெளிப்பாடு வந்தது, தரிசனம் வந்தது, மேய்ப்பர்களுக்கு வந்தது, சாஸ்திரிகளுக்கு வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்றைக்கு எல்லாரும் இதை பிரமிப்பாய் பார்த்தார்கள். ஆனால் ஒரு சிலர் அதை பிரமிப்பாய் பார்க்கல. அப்படியா? அந்த குழந்தை பிறந்துச்சா, அந்த குழந்தைய பார்த்துட்டு திருப்பி வாங்க, நான் போய் என்ன பண்ண போறேன், அந்த குழந்தைய சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ளுவேன். கர்த்தர் அவனுடைய ரூட்டையை மாற்றி கர்த்தர் கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலுமாய் அழிக்கும்படி பல தந்திரமான காரியங்களை சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் உங்கள் மேலே, என் மேலே இருக்க அந்த அபிஷேகம் அவனை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம இருக்கிற அபிஷேகம் பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மையில கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. நமக்குள்ளாய் தேவன் வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகள், அவருடைய கிருபைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆகவே தான் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் எதிர்பார்த்ததை எந்த நாட்களில் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த நாட்களில் அவர்கள் காணாதபடிக்கு, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் வாழ்ந்தார், அவர் ஊழியம் செய்தார். 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவருக்கென்று கொடுக்கப்பட்ட காலகட்டம் வந்தபோது, நேரம் வந்தபோது தன்னை முழுமையாய் பிதாவுக்கு அர்ப்பணித்தார். பிதாவின் சித்தத்தை செய்யும்படியான ஒரு வாய்ப்பு அவர் மேல் வந்தது. நமக்காக, இந்த பூமியிலே வாழ்ந்த மக்களுக்காக, இனி வாழப்போகிற மக்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தம் முழுவதையும் நமக்காக சிந்த கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய இரத்தத்தினாலே உண்டாகிற அந்த மீட்பு. கரங்களை தட்டி கத்த கனப்படுத்துமே. அந்த ரத்தம் தான்
எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளது, உண்மையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியில் அவர் பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாள் சொன்ன வாக்குத்தத்தின்படி அவர் உயிரோடு கூட எழுந்தார். இவ்வளவுதானா கைத்தட்டலே? அல்லேலூயா. ஆமா, சொன்னதை செய்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட அவர் பேசும்படியாய் வந்திருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். இனியும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான, மகிமையான, உன்னதமான, உச்சிதமான ஹல்லேலூயா ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே இயேசுவை இந்த உலகம் எதிர்பார்த்தது, தீர்க்கதரிசிகள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் இப்பொழுது இயேசு நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதானா? அவரை எதிர்பார்த்த காலங்களெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ மணவாட்டி சபையை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மணவாட்டி சபையோடு கூட அவர் ஐக்கியப்படும்படியாய் மணவாட்டி சபையை தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்திலே நித்திய காலமாய் அவளோடு கூட மகிமையிலே மகத்துவமான அந்த இடத்திலே, உன்னதமான அந்த இடத்திலே இரவும் பகலும் ஓயாமல் ஆராதித்து கொண்டிருக்கிற தூதர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே உங்களையும் என்னையும் கூட்டி சேர்த்து அந்த இடத்திலே நம்மோடு கூட சேர்ந்து ஒரு மகிமையான ஆராதனையை கர்த்தர் செய்யும்படியாய் ஹல்லேலூயா நம்மேல் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காகவே நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நிறைய காரியங்களை ஆண்டவர் வேதத்தில் வைத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது, இனி நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன காரியங்களை செய்ய போகிறோம் என்பதை இந்த கால வேளையிலே ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது அவரை படவில் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். யோவான் 6. நல்ல கவனிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க. நல்ல கவனிக்கணும். உங்க கையில, என் கையில சில காரியங்களை தேவன் விட்டு கடந்து போய் இருக்கிறார். என்ன அப்படின்னா, அழிந்து போகிற போஜனங்களுக்காக அல்ல, அழிந்து போகிற ஆகாரம் இவைகளுக்காக அல்ல, அழியக்கூடாத ஒரு ஆகாரத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு நிமிடமும் ஒரு நொடியும் அது ஒளிந்து போகிறது இல்லை. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அந்த அழிந்து போகிற ராஜ்யத்தை அல்ல, அழியாத ராஜ்யத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பாலா. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். நல்ல கவனிங்க. இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய மெய்யான நோக்கம் என்ன? பிதாவாகிய தேவன் அவரை ஒரு முத்திரை மோதிரமாக அவரை முத்திரைத்து வைத்திருக்கிற காரணம் என்னன்னா, அந்த அழியக்கூடாத வார்த்தைகளை, அழியக்கூடாத போஜனத்தை கர்த்தர் நமக்கு தரும்படிக்காக பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. அது அழிந்து போகிற வார்த்தை அல்ல, அது நித்திய காலமாய் ஊறுகிற நித்திய நீரூற்றாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால், அந்த வார்த்தை நமக்குள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு வருமானால், அது ஆயிரமான ஜனங்களை வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகள், ஆயிரமான ஜனங்களை பிழைக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், அவர்களை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளை தேவன் நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய மெய்யான நோக்கம் என்னன்னா, நித்திய போஜனத்தை நமக்கு தரும்படிக்காக, நித்திய ஆகாரத்தை நமக்கு தரும்படிக்காக. அந்த வார்த்தை, அந்த வசனம் நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட இணைக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 38ஆம் வசனத்தை கூட ஒரு வாசிங்க பார்க்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். Praise the Lord. Hallelujah.
பிதாவானவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு பிறந்தார். வேற ஒரு நோக்கம் அல்ல, வேறொரு தேவனுடைய திட்டம் அல்ல. பிதாவானவருடைய சித்தத்தை, ஆண்டவர் சொல்றார், பிதாவானுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருக்கே அந்த போஜனம் என்னன்னா அவருடைய சித்தத்தை செய்வதான் ஒரு போஜனம், ஆகாரம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய சித்தத்தை செய்வதுதான் நமக்கும் அது ஆகாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை மீண்டுமாய் வாசிக்க போகலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பிரைஸ் தி லார்ட். எங்க இருந்து வந்தாரா? வானத்திலிருந்து. எப்படி அவர் இறங்கி வந்தாரு? வானத்திலிருந்து எந்த மனுஷனும் இறங்கி தானே வர முடியாது. அவனுக்கு இயேசு இந்த பூமிக்கு வரணும்னா அவருக்கு ஒரு சரீரம் அவசியமாக இருந்தது. மரியாள் என்கிற அந்த சரீரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இந்த காலவேளையில் உங்களையும் என்னையும், உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் ஆண்டவர் பிறக்க வேண்டுமானால் அந்த சரீரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்காக, அவர் நமக்குள்ளாய் வாழும்படிக்காக, நமக்குள்ளாய் பிறக்கும்படிக்காக, அவர் நம்மூலமாய் ஆயிரங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக அவருக்கு ஒரு சரீரம் அவசியமாயிருக்கிறது. அந்த சரீரத்தின் மூலமாகத்தான் இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளில் அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தூதருடைய சத்தத்தோடு, எக்கால சத்தத்தோடு கூட இந்த பூமிக்கு இறங்கி வருவார். இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்கிற மணவாட்டி சபையை தன்னோடு கூட இருக்க அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை இந்த கால வேளையிலே நம்மோடு கூட ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆசை, எனக்கு அவர் வரணும், என்னை அழைத்து செல்லணும், அவரோடு கூட நான் இருக்கணும், என்னோடு கூட அவர் இருக்கிறார். இந்த நாட்களில் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்குள்ளாய் பரிசுத்த ஆவியாகிய அந்த தேற்றரவாளன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே அவர் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது நான் அவரோடு கூட இருக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவரோடு கூட இருக்க போகிறேன். பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் கவலையும் கண்ணீரும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்காக பிதாவினிடத்தில் அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள்ளாய் பிறந்தது உண்மையானால், அவர் எனக்குள்ளாய் வாழ்ந்தது உண்மையானால், ஒரு நாள் வரும்போது நான் அவரோடு கூட இருக்க போகிறேன். நித்திய 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 காலமாய் அந்த நித்திய ராஜ்யத்திலே நித்திய ராஜாவோடு கூட ஆராதனை செய்ய போகிறேன். அவரை துதிக்க போகிறேன். அங்கே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை தேவன் எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், இந்த பூமியில் நீங்களும் நானும் பார்க்கிற எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சிரும். ஆனால் நீங்களும் நானும் பார்க்காத ஒன்றை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல போகணும்னா ராமேன்னு சொல்லுங்களேன், நம்முடைய எண்ணங்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும். நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் வரும்போது இமைப்படுதலே நாம் என்ன ஆக போகிறோம்? மறுரூபமாக்க போகிறோம். இவ்வளவு நாள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், அவருடைய மரணத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் சபை இனி வருகிற நாட்களில் அதிகமாய் நினைவு கூற வேண்டியது அவருடைய வருகை. சத்தமா சத்தமா அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க. இந்த நாட்களை பிசாசு கொஞ்சம் வித்தியாசமாக டைவர்ட் பண்ணிடுறான். எப்படின்னா, இன்னைக்கு செய்தித்தாள்லையோ டிவிலையோ நீங்கள் நியூஸ்லையோ பார்த்தோன்னு சொன்னாக்கா, ஒரு தாத்தாவை முன்னால் வச்சுட்டான். எந்த தாத்தா பார்த்துக்கிறீங்களா? அவரை குறித்து வேதத்தில் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 1000 பேர், 2000 கிறிஸ்துமஸ் தாத்தா, 10,000. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இயேசுவை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சபை இன்றைக்கு யாரோ ஒரு அழிந்து போகிற ஒரு மனிதனை ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஏன் இயேசுவை முன்னால நிறுத்தத்துக்கு பதில் தாத்தாவை முன்னால நிறுத்துறான். சத்திய வேதம் சொல்லுகிறபடி என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு தேவன் இல்லை. இன்னைக்கு தாத்தாவை தேவனாக்கிட்டான். ஜாக்கிரதை, சபை இன்னைக்கு சபையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
உண்மைதான். ஒருவேளை அந்த சரித்திரம் இருக்கலாம், ஆனால் அந்த சரித்திரமே சத்தியமாய் மாற முடியாது. சத்தியம் ஒன்றுதான், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் வருவனோ. இன்னைக்கு தாத்தாவை இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. தாத்தாவை முன்னில் வச்சாதான் என்ன கிறிஸ்மஸ் பாட்டு பாடுறாங்க, கிறிஸ்மஸுக்கு வேண்டிய எல்லா கிஃப்டெல்லாம் கொடுக்க. உண்மை, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் மாறலை. ஆனால் நாம் அதை செய்யக்கூடாது. சத்தமா தப்பா பேசுறனோ? நாம் அதை செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியது அவரை மட்டும் உயர்த்தணும், அவரை மட்டும் கனப்படுத்தணும், அவரை மட்டும் ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கணவன் மனைவியை உயர்த்தணும், மனைவி கணவனை உயர்த்தணும். இதுதான் சரித்திரம், இதுதான் அனுபவம். வேற யாரை நம்ம உயர்த்தினா என்ன நடக்கும்? குழப்பம் வரும். ஒருத்தர் உயர்த்ததான். நீங்கள் தேவனை உயர்த்தணும், தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். நான் வந்து உங்களை பலப்படுத்துவேன். நான் வந்து உங்கள் தேவைகளை சந்திப்பேன். அவரே எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஒரு உணர்வோடு கூட இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை நாம் என்ன பண்ண போகிறோம்? நிறைவு செய்ய போகிறோம்.